வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் பக்கம் 267, புதிய ஏற்பாட்டில் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். 4:27. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியங்களை குறித்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் மனப்படமா தெரியுத ஒரே ஒரு வார்த்தை, பிசாசுக்கு. சத்தமா சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுத்தல் அப்படின்னா என்ன? அவனை கொஞ்சம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறதா, அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே அவனுக்கு ஒரு பாய் போட்டு நீ இங்கே படுத்துக்கோ நான் இங்கே அப்படின்னு சொல்கிறதா, இல்லை நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் சேர்ந்த நம்ம பஸ்ஸில் போகும்போது கொஞ்சம் தள்ளிக்கங்க நானும் உட்காந்துக்கிறேன்னு அப்படி லேசாக ஒருத்தர் உட்காருவார். கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தா அவர் நல்லா உட்காந்துருப்பார். நம்ம என்ன செய்வோம்னா 3 பேர் உட்கார சீட்டில் 3 பேர் உட்காந்துருப்போம். கொஞ்சம் சின்ன ஆளுகளாக இருப்போம். நான் ரொம்ப நேரமாக நிற்கிறேன் கொஞ்சம் தள்ளிக்கங்க, ஏன்னா 3 பேரும் அப்படி லேசாக நிற்க இந்த இவ்வளோ வண்டி இடம் கொடுப்போம். அப்படி இப்படிமா ஆடி 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 கடைசியில் வந்து அவர் நல்லா உட்காந்துருப்பார். நம்ம 3 பேர் என்ன செய்வோம், உட்காந்து சீட் எடுத்த சீட்டில் உட்காந்து நம்ம 3 பேர் நெருக்கிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுங்கிறது எது? அப்படியா? ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? பிசாசுக்கு இடம் கொடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோமா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய காரியங்களில், அல்லது தேவனுக்கு இடம் கொடுக்குறோமா அப்படின்னு நமக்கு கொஞ்சம் விளங்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், Matthew 3. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு யோவானுக்கு பிரதியுத்தரமாக, பக்கம் 5ஆம் பக்கத்துல, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். மத்தேயு 3:15 ஆண்டவர் யோவான் ஸ்நானகிடத்துல கேட்கிறாரு, இப்பொழுது எனக்கு இடம் கொடு. ஆமென், ஆமென். அங்க ஒரு இடம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது சொல்லுங்க? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இடம் கொடு. நீங்க யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்தா என்ன நடக்கும்? பிசாசுக்கு இடம் கொடுத்தா என்ன நடக்கும்? அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறீங்களா, அல்லது உங்க வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்களா? உங்களுடைய மௌனம் பார்த்தால் நான் ஆண்டவருக்கு தான் ஏன் இடம் கொடுக்கணும், பிசாசுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்து நான் அவனை உள்ள கொண்டு வந்து, அவனை உள்ள வந்தா என்ன, ஒரு வீட்டுக்குள்ள எலி வந்தா என்ன செய்யும், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். உங்க வீட்டில் ஒரு பெருசாளி வந்துருச்சு அப்படி வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒரே கொடான்னு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலி வந்தால் போதும். நான் மேலே படுத்திருப்பேன், அங்கே அந்த ஒரு ஜாமான்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு எலி உள்ளே வந்துருச்சுன்னா நைட்டு முறுக்கு கடிக்கிற சத்தம் கேட்கும். என்ன ரொம்ப அமைதியாக இருக்கும்ல இங்கே, திடீர்னு கடவுடான்னு கேட்கும். வந்து பார்த்தா அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும். இந்த ஒத்த எலியை அடித்து தூர போடுற வரைக்கும் நிம்மதியான தூக்கமே ஒரு எலிக்கே அப்படின்னா இது சொல்லவா வேணும்? எது இது? பிசாசியே வாழ்க்கையில கொண்டு வந்து வச்சா, அல்லது அவனுக்கு இடம் கொடுத்தா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையில சமாதானமே இருக்க மாட்டேங்குது பாஸ்டர், நிம்மதியாவே இருக்க முடியல, வீட்டில் ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, ஒரே குழப்பம், என்னன்னே தெரியல சொல்றீங்களா? அநேகருடைய வாழ்க்கையில இருக்குது. அநேகருடைய வாழ்க்கையில இந்த நிலைமை இருக்குது. ஆனால் என்னன்னே தெரியலை. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்றாரு,
நீ எனக்கு இடம் கொடுக்கறியா, சோன்சோக்கு இடம் கொடுக்கறியா? ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறதுனா என்ன, பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு நம்ம தெரியணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம முதல்ல 2வது வாசித்ததான காரியத்தை முதல்ல பார்ப்போம். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறதுனா என்ன, அந்த வசனத்திலேயே சொல்றாரு பாருங்களேன். வாசிங்க மறுபடியும் 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அந்த இடத்துல யோவானுக்கு அப்படின்னு போட்டுக்கோங்க. இயேசு யோவானுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் தேவனுக்கு எது நீதின்னு தெரியுதோ, தம்பி ஐசக்கு நமக்கு இப்ப சாட்சி சொல்லும் போது சொன்னாப்லையா அவருக்கு, அவங்களுக்கு எனக்குன்னு ஒரு நீதி இருக்குது, எனக்குன்னு சரின்னு படுற ஒரு காரியம் இருக்குது, அது என்னுடைய நீதி. எனக்கு சரின்னு படுறதெல்லாம் யாருடைய நீதி சொல்லுங்க, பேசுங்க. என்னுடைய நீதி. ஆனா தேவன் சொல்லுகிறத, தேவனுக்கு பிரியமானது, தேவ நீதின்னு ஒண்ணு இருக்குது, அது எனக்கு ஒத்து வராது. என்னுடைய போக்குக்கு சொல்லுங்க, என்னுடைய புத்திக்கும் அவருடைய நீதிக்கும் நேர் எதிர்மாறானது. அந்த நீதிய நான் நிறைவேற்றினா தேவனுக்கு இடம் கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். சில பேருக்குள்ள உள்ள போகல, புரியுது, ஆனா உள்ள போகல. எனக்கு தெரியும் தேவ நீதிய என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா என் சுய நீதியில எனக்கு சரின்னு படுறதை நான் செய்வேன். என் மண்டை அறிவு, என்னுடைய அனுபவம், என்னுடைய கல்ச்சர், என்னுடையதான பழக்க வழக்கங்களை நான் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிற்பேன்னா தாராளமா நெல்லு அப்படின்ற ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு சொல்லுங்க, விட்டுருவார். ஏன் அப்படின்னா நான் ஏன் இதை முதல் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? வாசிச்சது பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள், ஆனா பேசுறது என்ன பேசுறேன்னா தேவனுக்கு இடம் கொடுங்கள். நான் எதுக்கு இதை பேசுறேன்னு சொன்னா, நீ தேவனுக்கு இடம் கொடுக்கறதே ரொம்ப கடினமான காரியம். பிசாசுக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம், அவன் வெற்றிடத்தை காற்று. புரிஞ்சவங்களே சொல்லுங்க. நீ ஒண்ணுமே பிசாசுக்கு வாடா வந்து உட்கார்றான்னு வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கவே வேண்டாம். சும்மா இருந்தாலே போதும், அவன் உன்னை நிரப்பிடுவான். புரிஞ்சவங்களே சொல்லுங்க. நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். தேவனுடைய நீதியை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியலைனாலே நீ சம்திங் ராங், அவன் உள்ள வந்துருவான். தேவன் சொல்லுகிறது என்னால கீழ்ப்படிய முடியலங்க, அவர் சொல்றதை என்னால கிரகிக்க முடியல, அவர் சொல்றது என்னால என் வாழ்க்கையில அப்பியாசிக்க முடியல, அனுபவமாக்க முடியல, அல்லது எனக்கு பிடிக்கல, அல்லது எனக்கு ஒரு என்னது ஒரு கம்ஃபர்ட்டா இல்ல, உனக்கு கம்ஃபர்ட்டா இல்ல, அல்லது கம்ஃபர்ட்டா நல்லா ஒரு சுகமா இருக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் சொல்லல. ஆமென் சொல்லுங்களேன். அவர் தன்னை எதுக்காக உன்னை ரட்சிக்கும்படி கொடுத்தார் தெரியுமா? அவர் இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போறதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா பார்த்து கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அவரு தன்னை ஒப்பு கொடுத்ததே சிலுவையில், அவரை சிதைக்க ஒப்பு கொடுத்ததே எதுக்கு அப்படின்னா நம்மளை அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு போகணும். கொண்டு போகணும்னா நம்மளை கொண்டு போகணுங்கிறதுக்காக நம்மளை போல மாறி நம்மளை சிதைக்க வேண்டிய இடத்துல அவர் சிதைஞ்சு நம்மளை பாதுகாத்து நம்மளை அவரை மாதிரி மாத்துறதுக்காகத்தான். ஆமென் சொல்லுங்க. அவர் விருப்பத்தை நமக்குள்ள விதைப்பாரு, அந்த விதைச்சது விளையணும்னு நினைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நான் நினைக்கிறதையா செய்வேன், நான் விரும்புறதையா செய்வேன். ஒருபோதும் உருப்படியோட சேர போறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்களும் அதே நானும் அதே, என் மனமும் மாம்சமும் விரும்புகிறதையே செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னா பிசாசு சொல்லுவான் இது நம்மால்ரா அப்படின்னு சொல்லி எப்பயும் திறந்த வீட்டுக்குள்ள. ஆமா, அது நுழைஞ்சது மாதிரி. எதுக்கு அந்த பேரை சொல்லுவானே? திறந்த வீட்டுக்குள்ள
அப்படின்னு நுழைஞ்சிட்டு போகும் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்துட்டு போவான். எங்க தேவ நீதி இருக்கோ அங்க பார்ப்பான், ஆஹா இதுல நமக்கு இடம். சுயநீதியும் பிசாசுனுடைய நீதியும் அண்ணன் தம்பிய. அல்லேலூயா சொல்லுங்களேன். கடவுளே இல்லைன்னு சொல்றவன பிசாசு தொடுவானா தொட மாட்டானா? நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், சரிங்களா? இன்னொரு குரூப் பிசாசு அந்த விக்கிரக ஆராதனைய தீவிரமா செய்து, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு குரூப் சகோதரன் சொன்னது மாதிரி என்னது, கடவுளே இல்லைன்னு சொல்ற குரூப். இவங்க யாரு கையில் இருக்கிறாங்க நினைக்கிறீங்க? முழு கண்ட்ரோல்ல தான் இருக்கான், அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கிறான். இல்லையே சொல்லுங்க, வேற வழியே இல்லை. ஏன் தெரியுமா? அது வெற்றிடத்தை, இது உலக தியரி மாதிரி. உலகத்தில் இருக்கிற பிசாசுங்க இதே தியரி தான். சும்மா இருக்கிற ஆளை, வெறுமையா இருக்கிற ஆளை உடனே போய் நிரப்பிடுவான். நீ இல்லைன்னு சொல்றியாகும், இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிருப்பேன், நான் கடவுளே கிடையாதுதான். அதனால கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் நான் தான் உள்ள இருப்பேன். இல்லையா சொல்லுங்களேன். தேவனுடைய நீதி ஒரு சிலர் பாருங்க, நான் ஒரு சிலர்கிட்ட போராடி இருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்துருங்க. எத்தனை வருஷமா சபைக்கு வர்றீங்க, எத்தனை வருஷமா நீங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறீங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றீங்க, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானம் என்பது என்னது? நான் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை விசுவாசித்து அறிக்கை இடுகிறேன் அப்படிங்கிறதுக்கு வெளிப்படையான, நான் தேவனுடைய பிள்ளை தான், தேவன் தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய கடவுள், பிதாவாகிய தேவன் அவரை எனக்காக சிலுவையில் அனுப்பினார்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறத அறிக்கை செய்கிறது தான் ஞானஸ்தானம். ஒருத்தர் நான் பேசுறேன், அவர் இல்லை இங்க, அவர்கிட்ட பேசுறேன் ஞானஸ்தானத்தை. ஞானஸ்தானம் எடுத்தா நமக்கு சரியா வராது. என்ன சரியா வராது? ஆண்டவரை நீங்க நம்பலையா? ஆண்டவரை தவிர வேற யாருமே உலகத்துல கடவுள் இல்லை. அவர் பைபிளத்தையும் படிக்கிறேன், டெய்லி ஜெபம் பண்றேன். இதுவரைக்கும் ஆண்டவரை விட்டு நான் அறிஞ்ச நாள்ல இருந்து பல வருஷம், 10 வருஷத்துக்கு மேல, 15 வருஷமாச்சு. ஆண்டவரை அறிஞ்சதுல இருந்து இந்த பைபிளை தவிர நான் வேற எதையும் படிக்கிறது இல்லை. அவரை தவிர நான் எதையும் கை எடுக்கிறதே கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்தா என்னையா? ஞானஸ்தானம் மட்டும் எடுப்பேன். ஏன் ஞானஸ்தானம் எடுக்கப்படாது? எனக்கு இருக்கிற பேர் புகழ், எனக்கு இருக்கிறதான மதிப்பு மரியாதை. இப்ப பாருங்க, எனக்கு 90 வயசு ஆகும் போது எங்க பரம்பரையிலேயே நான் தான் வயதானவர்கள். எல்லாரும் என்னையே தான் பெரியாளா ஒரு விசேஷத்துக்கு சொல்லுங்க கூப்பிடுறாங்க, வைக்கிறாங்க. நான் அப்பம்போது என் காலில் விழுந்து அவர்கள் திருநீர் பூச சொல்லும் போது நான் பூசாமல் இருந்தால் எனக்கு அவமானம். நான் சொல்ல, செத்தா பரலோகத்துக்கு போகணுமா இல்லையான்னு கேட்டேன். ஆமென்னு சொல்லுங்களேன். இன்னைக்கே வயசு என்ன? 90 நெருங்க போகுது, 90 நெருங்க போகுது. இன்னும் எத்தனை ஆண்டு வாழ போறீரு? இப்பவே கண்ணும் தெரியல, கையும் கிடுகிடுன்னு ஆடுது. நீர் மனம் திரும்பி இயேசுதான் மெய்யான தெய்வம்னு சொல்லி அறிஞ்சு கீழ்ப்படியாம, வசனத்துக்கு கீழ்ப்படியாம, இயேசுநாதரே இறங்கி வந்து யோவான்ட்ட ஞானஸ்தானம் கொடுறான்னு கேட்டார். ஆமென்னு சொல்லுங்களேன். அவன் சொன்ன, ஐயா நீர்தாயா என்னைய அபிஷேகம் பண்ணணும், நீர்தாயா எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் உம்மால் ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமான்னு கேட்கிறான். சரியா தானே கேட்டான்? அவனு தப்பாவா கேட்டான்? கரெக்டா கேட்டான். ஆண்டவர் சொன்ன, இப்பொழுது இடம் கொடு, முதல்ல நீ எனக்கு இடம் கொடு, நான் 2வது உன்னைய நிரப்புறேன். ஆமென்னு சொல்லுங்களேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே நான் தன்னை தாழ்த்தி அவருக்கு ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இயேசு பாவத்தில் பிறந்தாரா? இயேசு பாவம் செஞ்சாரா? அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. ஆமென்னு சொல்லுங்களேன். அவர் பூரண பரிசுத்தர். அவரே இறங்கி ஞானஸ்தானத்தை தண்ணியில முங்கி ஒரு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனுங்கிற ஒரு காட்டுவாசியை போல இருக்கிற யோவான் ஸ்நானகத்தில் வந்து ஞானஸ்தானம் கொடுப்பான்னு முழங்கால் போட்டு நின்னார்னா நீங்களும் நானும் நிற்க வேண்டியது எவ்வளவு அவசியம்? அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் ஒரு காரியத்தை நீதின்னு சொன்னாரு அப்படின்னா அந்த நீதியை நிறைவேற்றுகிறதற்கு நான் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. அதை தட்டி விடக்கூடாது. வசனத்தை வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா
லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் பக்கம் 89 30வது வசனம். 7:30. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல், யோவானாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். யாருடைய ஆலோசனை? தேவனுடைய ஆலோசனை. சத்தமா சொல்லுங்க, யாருடைய ஆலோசனை? தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய நீதி. ஆமென். தேவனுடைய நீதியை தள்ளிவிட்டார்கள். எதற்கு? தங்களுக்கே கேடுண்டாகும்படி. ஆமென். ஏன் தேவனுடைய நீதிக்கு நான் கொஞ்ச நாள் சென்று கடைசியா சாகும்போது ஞானஸ்நானம் எடுத்தனா எதுக்கு கேடு வரப்போகுது? இல்லை. நீ பலம் உள்ளவனாய், சுகம் உள்ளவனாய், நல்ல தைரியம் உள்ளவனாய் இருக்கும்போதே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து 1ஆம் பாடம், ஆமென் சொல்லுங்களேன், எல்கேஜி பாடம், அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அடுத்த கட்டம் ஒன்று என்ன செய்வார்? நடத்து. உன்னோட உடன்படிக்கை பண்ணாம உன் பேரை ரிஜிஸ்டர்ல எழுதாம உன்னை அவன் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பான். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைய கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னா வந்து என்ன செய்யணும்? சேர்த்து இவனை படிக்க வைக்கணும். இவன் பேர் என்னது அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர்ல பேரு எழுதுனாதான் உன்னைய கணக்குலயே சேர்க்க முடியும். நான் அப்பக்கப்ப பள்ளிக்கூடத்துக்கு வருவேங்க, எனக்கு மத்தியானம் சோறு மட்டும் போட்டுருங்க. ஆமென் சொல்லுங்க. நீ படிக்கிறதுக்கு வரல, சோற்றுக்காக வர்றேன்னு ஆண்டவர் சொல்லுவார். சில பேர் இருந்தாங்கன்னு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆண்டவரே நீர் எங்கே போனீர்? நீர் என்ன இப்படி சொல்லாம வந்துட்டேன்னு? ஏன்டா நீ என்னைய பார்த்து விசுவாசிச்சாடா வர்ற? நீ சோறு தின்னதுனால தான்டா வர்றேன்னாரு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த கேஸ் ஆயிடப்படாது. அப்பம் புசித்து திருப்தியானதுனால் நீங்கள் என்னை தேடுகிறீர்களே அன்றி நீங்கள் விசுவாசிக்கவில்லைன்னு கர்த்தர் சொன்னார். நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு சின்ன காரியத்தை சொன்னாலும், கர்த்தர் சொல்லுகிற வேத வசனத்தினுடையதான காரியம் உண்மையா இருந்தா அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நான் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டீங்க? கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கணும்னா என்னன்னா அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு இடம் கொடு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவருக்கு இடம் கொடுக்கறேன்னா என்னது? அவருக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது. கீழ்ப்படியலைன்னா தானா நிரப்பிடுவான். ஆட்டோமேட்டிக். அந்த காரியம் மட்டும் என்னது? அது ஆட்டோமேட்டிக் நடக்கும். அதனால தான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எழுதி வச்சுக்கோங்க, தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதிலே பிரவேசிக்கிறார்கள். பலவந்தம்னா என்னது? மல்லு கட்டுறது. போய்த்தான் விட உன்னை உள்ள விட மாட்டான்டான்னு ஒருத்தன் கதவை பூட்டிக்கிட்டு அடைச்சிக்கிட்டு நிற்கும் போது நான் உள்ள போய்த்தேன் ஆவேன்னு சொல்லி என்ன செய்யறது? மல்லு கட்டுறது தான் பலவந்தம். இப்ப பிசாசு என்ன செய்யறான்னா, நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போற, நீ ஆண்டவரை தேடப்படியாகும், நீ இப்போ நான் இருந்த அந்த பரலோக பரதீசுக்குள்ளே போவையாகும், உன்னைய விட்டுருவனாக்கும், நீ கீழ்ப்படியை விட்டுருவனாக்கும், நீ அவருடைய சாயலா மாறிடுவியாக்கும், முதல் ஞானஸ்நானத்துக்கே உன்னை விட மாட்டேன் பார்த்துக்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னு உங்களோட மல்லு கட்டும் போது, அல்லேலூயா, அவனுடையதான அந்த ஃபோர்ஸை, அவனுடையதான எதிர்ப்பை நீங்க மல்லு கட்டி தான் உள்ள போகணுமே தவிர தானா வரட்டும்னா ஒரு நாள் என்ன செய்யாது. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்றவனுக்கு மட்டும்தான். இன்னைக்கு எத்தனை பேர் தனிப்பட்டு தேவனோட ஜெபத்துல, ஜெப வாழ்க்கையில இருக்கிறீங்க? கவனிங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சில பேர் பேரை சொல்லி கேட்பேன், ஏன்னா அவங்க ஆழ்ந்த தியானத்துக்கு பெறக்கூடாதுல, அதுக்காக. எத்தனை பேருடைய வாழ்க்கையில தனிப்பட்டு தேவனோடு ஒரு ஜெப அனுபவம் வாழ்க்கை இருக்கிறது? சரி, நான் கை தூக்க சொல்லலை. நான் எதுக்குன்னா நீங்கள் உங்கள் மனசில் பதில் சொல்லிக்கோங்க. அதுக்காகத்தான். யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது. ஏன் முடியல? ஏன் ஜெபிக்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே மனம் அப்படியே நிரம்பி தேவனோடு உறவாடி அவரும் நானும் இணைய முடியல?
அப்படின்னா அது ஒரு யுத்தம். ஆமென். அது தானா வந்துடாது. அதுக்கு ஸ்பெஷலா என்ன செய்யணும்னா கொஞ்சம் மல்லு கட்டித்தேன். எத்தனை பேர் நான் கேட்குறேன், இப்போ கை தூக்குங்க. பாஸ்டர், நான் ஜெபிக்கணும் நினைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் ஜெப நினைவு தான் இருக்கு. ஆனால் முழங்கால் மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து ஜெபிக்கிற அனுபவம் ரொம்ப கடினமாக இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இப்பயும் சொல்ல மாட்டீங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஐயா, ஆசை கிடக்கு, ஜெபிக்கணும், ஆண்டவரே அப்படி சமூகத்தில் அமர்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அந்த காரியத்துக்கு போன உடனே உடனே என்ன செஞ்சிருதுன்னா பெல் அடிச்சிருது. உடனே கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே தட்டிடுறாங்க. வருதா? அப்பதே முழங்கால் போட்டு ஏசப்பா தோத்திரம்னு சொன்ன உடனே டொக்குன்னு ஒருத்தர் தட்டுறாரு, இல்லாட்டி காலிங் பெல் அடிக்கிறாரு. போனா நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் நினைச்சோமோ அதை விட கூடுதலா அந்த ஆள் இருந்து அறுத்து பிளேடை போட்டுட்டு போயிடுறாங்க. இருக்கா? ஏன் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணாம எளிமையா வந்துடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அவன் விட மாட்டாங்க. நீ தேவநீதிக்கு கீழ்ப்படி, அவன் அவ்வளவு சாதாரணமா விட மாட்டான். அதனாலதான் வசனம் இப்படி சொல்லுகிறது, இங்கே எனக்கு இடம் கொடு, அவனுக்கு இடம் கொடுக்காத. பிசாசுக்கு இடம் கொடாமலும். நான் சொல்றேன், ஒருத்தன் மல்லு கட்டி உள்ள வரும்போது அவனை வெளியே அப்படி சொல்ல முடியுமா? அவன் உள்ள வந்துருவேன்னு சொல்லும் போது 2 வெளுத்து 2 புஷ் பண்ணி 2 அவனோட மல்லு கட்டினாதே. ஆமென்னு சொல்லுங்களேன். திருடனை அப்படித்தான் துரத்தி ஆகணும். விருந்தாளி வர்றாங்க உங்க வீட்டுக்கு, அல்லேலூயா. விருந்தாளி வரும்போது அவங்க வர்றாங்க, நீங்க நிக்கிறீங்க, வரட்டும் அப்படின்னா அவங்க வருவாங்களா? எதுக்க பாக்குறீங்க? வரட்டும் அப்படின்னு சொல்லி கதவையை திறந்து விடாம வர்றவங்களை வாங்கன்னே சொல்லாம இருந்தா அவங்க எவ்வளவு நேரம் இருப்பாங்க? நான் வந்தேன் பாரு இவன் வீட்டுக்கு, வந்து இவ்வளவு நாள் சின்ன வந்தவருக்கு வாங்கன்னு கூட கேட்கல அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஏசுநாதர் அப்படிப்பட்டவர். ஆமென்னு சொல்லுங்களேன். ஒருவன், ஆண்டவர் சொல்றார், கதவை தட்டுகிறேன், வாசலில் நின்று கதவை தட்டுக. ஒருவன் கதவை திறந்தால், ஆமென்னு சொல்லுங்களேன். நீ வான்னு கூப்பிட்டா, ரெஸ்பான்ஸ் கொடுத்தா, நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட அவனும் என்னோட கூட. ஆனா பிசாசு எங்கேயாவது வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்லியிருக்கானா? அவன் திருடனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறபடினால் அவன் வாசல் வழியாய் பிரவேசியாமல் கொள்ளை வழியாய் ஏறி கோட்டச்சுவர் ஏறி குதிச்சு உள்ளே வந்து விடுவான். அவனை வான்னு கேட்க வேண்டிய அவசியமே. அவனை ஒண்ணு செய்யலாம், விளக்கமாத்த கொண்டே அடிச்சு விரட்டலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை செய்யாட்டி ஏசுநாதரை அவன் விரட்டிடுவான். உன் வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தத்தை அவன் விரட்டிடுவான். உன் வாழ்க்கையிலிருந்து ஜெபம், தேவனோடு கொண்டுள்ள உறவை அவன் விரட்டிடுவான். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா நாம தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். ஆமென். நம்ம தேவனுடைய நீதிக்கு நாம் தலை வணங்கி, ஆண்டவரே நீ சொல்லுகிறதுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி, எனக்கு கடினமா இருந்தாலும் எனக்கு பிடிக்கலைனாலும் என்னால முடியலைனாலும் கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி சரின்னு ஒப்பு கொடுத்தா தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்குள்ள வந்து தம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. சரி, இப்ப வாசிங்க அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27 நம்ம வாசிக்கிறோம். பிசாசுக்கு, சத்தமா சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும். அதை மட்டும், அந்த வசனத்தை மட்டும் போடுங்க, அந்த வசனத்தை மட்டும் போடுங்க. 27 பிசாசுக்கு. அப்ப அவனுக்கு இடம் கொடுக்கிறது அல்லது கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் தெரியணும்ல. இப்ப கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுத்தா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? தேவனுடைய நீதியான காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள்
நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு வசனம் சொல்லுது. கொடுத்துட்டா என்ன நடக்கும்? மேல உள்ள 2 வசனத்தை வாசிக்கலாம். 25, 26 அன்றியும் வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கணவன். அடுத்து, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. இங்கே நம்ம 2 வசனத்தை வாசிச்சோம். ஆமென். கவனிக்கிறீங்களா? என்ன வசனத்தை வாசிச்சோம்? 2 வசனம். 1 25 பொய். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னது? பொய்யை களைந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்துல கோபம். சரிதானா? கோபம். அடுத்து பாவம். கோபம் எங்கேயோ அங்கே பாவம் இருக்கும். சிம்பிளா சொல்லித்தரேன் உங்களுக்கு. எப்படின்னா, முதலாவது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது என்னன்னா எங்க அப்படின்னா பொய்யில, வாயில. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது எங்க? முதல்ல பிசாசு நம்மளை பிடிக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிசாசுக்கு இடம் கொடுத்தவங்க அவர்கள் பொய்யை தாராளமாய். நிறைய பேர் ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன என்னையவே சொல்றீங்க பாஸ்டர்? உங்களை சொல்லலை, நான் வசனத்தை சொல்றேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற அந்த சகோதரன் சாட்சி சொல்லும் போது சொன்னதை கவனிச்சிங்களா? நம்புறது மாதிரி பொய்ய சொல்லி அவனை நம்ப வைப்பேன் அப்படி சொன்னார். நான் சொன்ன பொய் உண்மைதேங்கிற அளவுக்கு நான் அவங்கள என்ன செஞ்சிருவேன், அது உலகத்தில் இருக்கும்போது. ஆனால் அதுக்கப்புறம் சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்கிட்ட ஒருத்தன் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டான், என்ன செய்யன்னு கேட்கும்போது போய் சாரி கேடுன்னு. என்னடா காப்பாற்றுவேன்னு நினைச்சா, நீ என்னடா என்னை காலவாரி வரேன்னா, சத்தியம் காலவாடுறது மாதிரி இருந்தாலும் காப்பாற்றும். ஆமென் சொல்லுங்களேன். பொய் காப்பாற்றுறது மாதிரி இருந்தாலும் நம்மளை காலி பண்ணிவிடும். ஒரு பொய் மற்றவனை காப்பாற்றலாம், ஆனா ஒன்னிய காலி பண்ணிடும். ஜாக்கிரதை. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அந்த பிதாவினிடத்திலிருந்து நம்ம கிட்ட ஒரு பொய் வந்தா யாருக்கு பாதிப்பு? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்க மனதில் இப்ப கையை வச்சு, ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் உங்க வாய சர்வசாதாரணமா பொய். நீங்க பொய் பேசுறீங்களோ, எனக்கு நட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்க பேசுற பொய் உங்க வீட்டில் வேணா உங்களை தப்பு வைக்கலாம். நீங்க பேசுற பொய் வேற ஒருத்தனை கூட ஒரு ஆபத்துல இருந்து கூட, ஒரு பிரச்சனையில இருந்து கூட என்ன செஞ்சிடலாம், விடுவிச்சிடலாம். ஆனா நீ மாட்டிக்கிட்ட. பிசாசு உன்னை குடும்பிய பிடிச்சிட்டான்னு அர்த்தம். உனக்குள்ள பிசாசு இறங்கிட்டான்னு அர்த்தம். நீ பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் போய் பேசவே. ஏன்னா ஒருத்தருமே பேச மாட்டீங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, இனி எந்த காரணத்தை கொண்டும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பாதிப்பு வந்தாலும் போய் பேச மாட்டேன் அப்படி எடுத்து பாருங்க. உங்களுக்குள்ள இருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவருடையதான அந்த 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 ஒரு சந்தோஷத்துக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம். வாசிங்க, எடுத்து வாசிங்க. ரோமர் 14 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 14-17 14-17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். அது நீதியும். முதல்ல என்னது? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் தேவனுடைய நீதியைத்தான் செய்வேன். தேவன் சொன்னபடி நான் என்ன செய்வேன்?
பரிசுத்தமா இருப்பேன், பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அப்படி மகிழ்ச்சினால நிரப்புவார். அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிலிருந்து எடுத்து போட முடியாது. நீ பொய் சொல்றதுனால வர்ற சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் உன்னை சஞ்சலப்படுத்தும். நீ துணிகரமான பாவங்கள், துணிகரமான பொய், பெற்றவங்களிடத்துல போய், மனைவியினிடத்துல போய், வாத்தியார்கிட்ட போய், டீச்சர்கிட்ட போய், கணவன்கிட்ட போய், மனைவியிட்ட போய், வாயை திறந்தாலே ஆமா அதை செஞ்சேன்னு சொன்னா என்ன தப்பு? கழுத்துல கத்தி வச்சிருவாங்களா யாராவது? நான் கேட்கிறேன், அப்படி யோசிச்சு பாருங்க. நீ சொல்ற சின்ன பொய் வேணா பெருசா தெரியாம இருக்கலாம், அந்த பொய் சொல்லும் போது உள்ள வர்றவன் பிசாசு. அவன் உள்ள வந்த அதுக்குத்தான் சொல்லப்பட இடம் கொடுத்துட்டேனாலே சொல்லுவோம்ல, நம்ம பழமொழி சொல்லுவோம்ல, இருக்க இடம் கொடுத்தா அவன் படுக்க இடம் கேட்பான். அவனுக்கு ஒரு கால் வைக்க இடம் கொடுத்துட்டேன்னா அடுத்து ஒன்னிய தள்ளி விட்டு அவன் ஏறிக்கிடுமா உள்ள. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்களா, ஏப்பா ஒரு கால் வைக்க இடம் கொடுப்பான் அப்படிமா, அந்த ஒத்த காலை வச்சு தொங்கிக்கிட்டே வருவான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து இவன் உள்ள போயிடுவான் சேஃபா, மற்றவன் வெளியே. பிசாசுனுடைய தந்திரம் சின்ன இடம் கொடுத்தா போதும். அல்லேலூயா. கவனம் இருக்கா? பிசாசுக்கு இடம் கூடாதீங்கன்னு ஆண்டவர் ஏன் சொன்னார் தெரியுமா? அவனுக்கு இடம் கொடுத்துட்டா போதும், அவனை துரத்துறது ரொம்ப கஷ்டம். சில பேர்ட்ட நீங்க கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு பொய் பேசாட்டி தூக்கமே வராது. ஏதாவது ஒன்ன பொய் பேசணும். என்னையா உன்னை அந்த கடையில பார்த்தேன், யார் சொன்னா சத்தியமா இல்லை அப்படின்னாதே அந்த மனசே ஆறும். என்ன உள்ள கிடக்கிறது யாரு? சொல்லுங்களேன் கொஞ்சம் வாயை திறந்து. பிசாசு இருக்கும்போது பிசாசுடைய காரியத்தை போட்டு என்ன செய்யணும்? அவனுக்குரியதையும் செஞ்சாத்தே அவன் சந்தோஷமாவே. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இப்ப உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறத செஞ்சா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? சந்தோஷப்படுவார். இப்ப உள்ள பிசாசு இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன். இப்ப பிசாசு இருக்கும்போது அவன் சந்தோஷப்படணும் என்ன செய்யணும்? யாரையாவது கெடுக்கணும், யாரையாவது வையணும், யாரையாவது பத்தி புறம் சொல்லணும், யாரையாவது கொஞ்சம் என்ன செய்யணும்? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? என்ன நான் சொல்றியா, நான் செய்யறதையா சொல்றீங்க? நீங்க செய்யறதே. நீங்க யாருக்கு இடம் கொடுத்துருக்கீங்கிறத சொல்றேன். நீங்க யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? பிசாசுக்கு இடம் கொடுத்தவன் ஏதாவது ஒரு காரியத்தை பிசாசுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்படின்னா அவன் சந்தோஷமாவே இருப்பான். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர்கள் பொல்லாப்பு செய்தாலுடைய அவர்களுக்கு நித்திரை வராது. அதான் சும்மா ஒன்றும் சொல்ல. ஏன் அப்படி சொல்லி இருக்கிறான்? பொல்லாதவன் உள்ள இருக்க, பொல்லாதவனுக்கு இடம் கொடுத்தா பொல்லாப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஐயா அது எனக்கு பழகி போச்சு, உள்ள இருக்கிற பழகி விட்டான். நீ முதல்ல வழக்கமா வச்சு அடிச்சு வெளியே வச்சோம். பாவத்தை அறிக்கை செய். எந்த இடத்துல விசுவாசுக்கு இடம் கொடுத்தேன், எந்த இடத்துல விசுவாச வாழ கூப்பிட்டேன், வாழை கூப்பிட வேண்டாம், இடம் கொடுத்தேன், வந்தவன் வரவேற்றேன், அவன் சொல்ல செய்ய சொன்னதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்து அறிக்கை செய். தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் உமக்கு கொடுக்க வேண்டிய இருதயத்தை விசுவாசுக்கு என்ன செஞ்சேன்? கொடுத்துட்டேன், அவனுக்கு இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யும் போது கர்த்தர் கிருபையா என்ன செய்வாருன்னா, நீங்க அந்த பழைய காலத்துல அப்படி பார்த்திருக்கீங்களா? ஒரு இருதய படம் இருக்கும், பெரிய இருதய படம், மனிதனுடைய இருதயம் அப்படின்னு சொல்லி போடுவோம். அதுல பாத்தீங்கன்னா மையத்துல பிசாசு பெரிய ஈட்டியை வைத்துக் கொண்டு ஆளுகை செய்கிறது, சுட்டுக்க மயில், பன்றி அப்படி எல்லாம் படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க. அதுக்கப்புறமா அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் தேவ சமூகத்துல பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜோதியாய் பள்ளியில் வருவார். உடனே இதுல என்ன செய்யும்? வெளியே ஓடும். அடுத்த படம். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது தானா என்ன செய்யும்? மாறும். ஆனா பழக்கம் மாத்தணும். பழக்கம் அப்படியே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளத்துல பழைய காரியத்துல நாம இருக்கும் போது, அறிக்கை செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிருபையா
பழக்கம். அது நம்ம மறுபடியும் என்ன செய்யும்? இழுக்கும். அப்பொழுது தேவ கிருபையை சார்ந்து பொய் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கும். அப்பொழுது கர்த்தர் சந்தோஷம். அல்லேலூயா. நீ வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, அவருக்கு பிரியமாக செய்யும் போது, அவர் கிருபை மேல நமக்கு பயந்தவர்களுக்கு கிருபை. அல்லேலூயா. சரி, இந்த பொய் பேசுறதுனால என்னையா பெருசு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பொய் பேசுற உடனே அவன் வந்து உள்ள இருந்து தங்கி அடுத்து கோபத்தை கலப்பான். என்ன செய்வான்? கோபத்தை கலப்பான். நான் சொல்றேன், நீங்க மனசுல ரொம்ப சிம்பிளா ஆக்கிக்கங்க. கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாருன்னா அவனுக்குள்ள வசனத்தை கேட்டு அப்படி கீழ்ப்படுகிறது சந்தோஷம். எழுதிக்கங்க, எழுதனா எழுதிக்கங்க. பிசாசு ஒருத்தனுக்குள்ள இருக்கு, பிசாசுக்குள்ள இருக்கான்னா முதல்ல அவனுக்குள்ள பொய் வரும், ரெண்டாவது சொல்லி முடியாத கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம். இது வந்து சிம்டம்ஸ். சொல்லுங்க, சிம்டம்ஸ். வகுத்துக்கு சரியில்லை அப்படின்னு ஒரு சிம்டம்ஸ் வரும், கொமட்டிக்கிட்டே இருக்குங்க. அது மாதிரி உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத வெளியே இருந்து பார்க்கறது. டாக்டர்கிட்ட போன உடனே சொல்லுவாரு, என்ன சாப்பிட்ட, என்னென்ன செஞ்சது, இதை செஞ்சதா அதை செஞ்சதான்னு கேட்பார்ல. ஏன்னா இதெல்லாம் சிம்டம்ஸ். உங்களுக்கு என்ன நோய் இருக்குங்கிறது அது சிம்டம்ஸ், அறிகுறிகள். தேவனுக்கு நீ இடம் கொடுத்தேனா தேவ காரியம் உனக்கு இன்பமா இருக்கும். இது சிம்டம்ஸ். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சமூகம் இன்பமா இருக்கும். அவர் சமூகத்துக்கு வரும்போது ஓடி வரல, அதுலயே தெரிஞ்சிடும் இந்த ஆளு கர்த்தர் மேல ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆள் உள்ள வரும்போதே நிதானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்து. ஒரு ஆள் எவ்வளவு தூரத்துக்கு ஆர்வமா வசனத்தை கேட்கிறாங்க அதுலயே தெரியும். உள்ள யார் இருக்கா? சில பேருக்கு வசனம் சொன்ன உள்ள போய் பாத்தீங்களா? போகுதா? சம்திங் ராங். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது உள்ள இறுதி அப்படி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். எரேமியால சொல்றார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே ஆவென்று நான் அதை என்ன செஞ்சேன்னா காத்திருந்தேன். கர்த்தருடைய வசனத்துக்கு ஆணு காத்திருந்தாராம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது ஆன்னு இருந்தேன் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ரெண்டு ஒண்ணுதான். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது ஓன்னு சொல்லி போயிடக்கூடாது. ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமா எங்களோட அந்த அந்த ஆர்வம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுலயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம யாரு கண்ட்ரோல்ல, யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்கணும், தேவனுடைய காரியங்களுக்கு இடம் கொடுக்கணும். அது கஷ்டமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க, இடம் கொடுக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சின்ன பின்னமா ஆக்கி போடுவான். அதில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போய் கூட வாட்சிக்கங்க. அந்த 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திருடுகிறவன், அதை மட்டும் திருடுகிறவன் அப்படின்னு வருது. அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் என்ன வருது? அதை மட்டும் சொல்லு, திருட்டு. சொல்லுங்க, திருட்டுன்னா நான் எங்க களவாண்டேன், நான் எங்க போய் அடுத்தவன் வீட்டில் போய் இல்லது அடுத்தவனுடைய இல்லை, கர்த்தருக்குரிய நேரத்தை களவாங்கிறது, கர்த்தருக்குரிய பணத்தை அல்லது கொடுக்க வேண்டிய மதிப்பை, கொடுக்க வேண்டியதை அப்படி அபகரிக்கிறது. கொடுப்போம். இப்போ என்ன, ஆண்டவர் என்ன ஓடியா போயிடப்படுறாரு? ஆண்டவர் ஓட மாட்டாரு. இந்த புத்தி வரும்னு நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு உரியதை நாம எடுத்தா அவனைத்தான் திருடன் வசனம் சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. திருடுகிறவன் அப்படின்னு இருக்கு. எதை திருடுகிறவன்? தேவனுக்குரிய மகிமையை திருடுவான், தேவனுக்குரிய கனத்தை திருடுவான்,
தேவனுக்கு செலுத்த வேண்டியவைகளை திருடுவான். அப்படி திருடணும்னு மனசு வந்தாலே நான் யாரு கண்ட்ரோல்ல இருக்கேன்? தைரியமா நான் சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன், எனக்கு பயமே கிடையாது. அல்லேலூயா. தேவனுக்குரியதை நான் திருடணும், எனக்கு எடுத்துக்கிடணும், நான் எடுத்துக்கிடணும், நான் அப்படின்னு எடுத்தனாலே நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாய் இருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவுள். ஏன் இப்படி எழுதியிருக்கார் தெரியுமா? இந்த திருடுகிற மனம் உள்ளவன் வேலை செய்ய மனமற்றவன். நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. ஆண்டவர் ஏன் அப்படி சேர்த்து எழுதியிருக்கார் தெரியுமா உங்களுக்கு? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தன் கைகளினால் நலமான வேலை செய்து. ஆமென். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, வேலை செய்ய மனதில்லாதிருக்கிறவன் சாப்பிடாதிருக்க கடவன். எனக்கு வேலை செய்ய மனசு இல்லை, வேலை இல்லைன்னு சொல்லலை, வேலை செய்யாமல் இருக்கிறவன் நான் அதை சொல்லலை. எனக்கு வேலை இல்லைங்க, இப்போ வேலைக்கு போனேன், இன்னைக்கு வேலையே இல்லை அப்படின்னா அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? நான் அதை சொல்லலை. எனக்கு எல்லா வேலையும் இருக்கு, வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ஆனால் போறதுக்கு பிடிக்கல, வேலை செய்ய வளையல. வேலை இருக்குது, வீட்டில் தறி இருக்குது, ஆனால் ஓட்ட வளையல. உங்களெல்லாம் தாக்குழியில் இறக்கி கைத்தறி நெய்ய சொல்லணும், அப்படின்னா தான் தெரியும். ஒரு நாள் முழுவதும் மல்லு கட்டினாலும் முக்காச்சால ஓடாது. ஆனால் இன்னைக்கு அப்படி பிரேக்கை தள்ளி விட்டோம்னா லேலுயா சொல்லுங்க. உனக்கு ஒரு விட எனக்கு ஒரு விட, உனக்கு ஒரு விட எனக்கு ஒரு விடன்னு கூலிக்கே போய்கிட்டு இருக்கு. ஆமே. சொந்தமாக போட்டால் 2 எனக்கும் என் வீட்டுக்காரிக்கும் சொல்லி 2 ஊடையுமே நமக்கு தானே. அல்லேலுயா சொல்லுங்களேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? போட்டு விட்டு 3 மணி நேரம் கொஞ்சம் அப்படி தோத்திரம் பண்ணி நின்னா ஒரு சேலை இறங்கிருதா இல்லையா? நீங்க என்னதான் தலைகீழ நின்று தாக்குழிக்குள்ள இறங்கினாலும் 10 மணி நேரம் நெய்யாம ஒரு சேலை 5.5 மீட்டர் அறுக்க முடியாது. அதுவும் கை, காலு, கண்ணு 5 உறுப்புகளும் முழு கவனம் இருந்தாத்தான் என்ன செய்ய முடியும்? கைத்தறி நெசவங்களுக்கு தெரியும். 150 ரூபாய்க்கு வேலை பார்க்க உயிரை கொடுக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்று பிரேக்கை போட்டு புட்டா போட்டோம்னா 600 ரூபாய்க்கு நெசிட்டு வந்துடுறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயா வீட்டில் தறி இருக்கு, ஆனால் செய்யறதுக்கு மனசு இல்லை. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா ஓடிடுமா தறி? டப்பா ராட்டை பார்த்துக்கிட்டே இருந்தா டப்பா வந்துருமா? நமக்கென்று கர்த்தர் கொடுத்த வேலையில தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாவுக்கு முன்பதாக நிற்பான். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வேலை கொடுத்திருந்தாருன்னா அதை முழு ஃபோர்ஸோட செய்யுங்க. வியாபாரம் கொடுத்திருக்காரா, உண்மை உத்தமமா ஃபோர்ஸா செய்யுங்க, தப்பே இல்லை. வேலை செய்யறவனை பார்த்து ஏன் வேலை செய்யறன்னு கர்த்தர் சொல்லவே மாட்டார். தன் வேலையில் உத்தமமாய் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பதாக பிசாசுக்கு முன்பாக நிற்க மாட்டான். சோம்பேறி தான் பிசாசுக்கு இடம் கொடுப்பான். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவர். பிரயாசப்படுறதே கிடையாது. அப்படியே ஜாலியா என்ன செய்யணும்? கர்த்தர் ஆதியில மனுஷனை உண்டாக்கி ஆதியில அவனை ஒரு வேலை கொடுத்ததையும் கொண்டு வந்து இதுல வச்சார். தெரியுமா உங்களுக்கு? ஏதேன் தோட்டத்தில் சும்மா இன்பமா வாழ்றா, சந்தோஷமா இருறா அப்படின்னு சொல்லல. அதை பண்படுத்தவும் அதை காவல் காக்கவும் வைத்தார். ஆதி மனுஷனுக்கே கர்த்தர் வேலை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை உண்மை உத்தமமா செய்யணும், பிரயாசப்படணும், கஷ்டப்படணும், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்து ஒண்ணு நடக்கும், கெட்ட வார்த்தை. செலுத்தமா சொல்லுங்க. அது அப்படி சொல்லக்கூடாது, செந்தமிழ் சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரியா பார்த்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிப்பிக்கும் போதே எனக்கு வேற மாதிரி தோன்றுகிறது.
உங்க வாயிலிருந்து அப்படி செந்தமிழ் வருது அப்படின்னாலே யார் நிரப்பியிருக்கா? யாருக்கு இடம் கொடுத்துருக்கோம்? ஆமா. எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா நான் என்ன பேசணும்னு எனக்கே தெரியாது. வேற ஒண்ணும் இல்லை, உள்ள சோன்சோ. உன் வார்த்தை ஒன்னையும் விட்டு மிஞ்சி தானா வெளியே வராது. இந்த சின்ன பிள்ளைக்கு சழுவா வடியும் பார்த்தீங்களா, ஏன்னு அது மாதிரி வார்த்தை தானா வருதா? சின்ன பிள்ளைக்கு அப்படியே எச்சி வடியும், அது வேற விஷயம். நமக்கு வடியுதா? நமக்கு தானா எச்சி வடிஞ்சுக்கிட்டா இருக்கு. அதுக்காக எச்சி ஊறலையா? ஊருனாலும் எதுக்கு நம்ம கண்ட்ரோலா இருக்கிறோம்? அது மாதிரி கண்ட்ரோலா இருக்கணும். வாயிலிருந்து வார்த்தைகள் என்ன செய்யப்படாது? தாறுமாறான வார்த்தை, கெட்ட வார்த்தை, செந்தமிழான வார்த்தை. சில பேர்லாம் செந்தமிழ் பேசுறத பார்த்தா அப்படி புலமையே பாடுவாங்க. ஆமென்னு சொல்லுங்களேன். கவிதையா வடிப்பாங்க. கேட்கிற காதெல்லாம் குளிரும். பார்த்துக்கங்க, இங்கிட்டு கூடி ரத்தம் தான் வடியும். நீ பேசுறது எனக்கு நட்டம் இல்லை. நீ பேசுனா பிசாசுக்கு நீ தான் இடம் கொடுத்துருக்கேன்னு ஆண்டவர் சொல்றார். நீ கெட்ட வார்த்தை பேசி உங்க வீட்டில் பேசி உங்க வீட்டில் உள்ளவங்களை பேசி உனக்கு தெரிஞ்சவங்களை பேசினா எனக்கு என்ன நட்டம் வந்தது? ஏசுனா அதற்கு என்ன நட்டம் வந்ததுன்னு கேட்குறேன். அல்லேலூயா. நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தா எனக்கு தான் நட்டம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தா எனக்கு தான் நட்டம். அவன் கொட்டம் நம்மகிட்ட என்ன செய்யும்னா ஜெகஜோதியா அவன் எந்தோ சந்தோஷப்படும். நம்ம அப்படியே அப்படி கெட்ட வார்த்தையில பேசி அப்படி கோவப்பட்டு அப்படி வேலைக்கு வளையாம உட்கார்ந்து இருந்தா சந்தோஷப்படுறவன் யாரு? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சொல்லுங்க. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான். யார? நீங்க யார ஆராதிக்கிறீங்க? அவனை சந்தோஷப்படுத்துறேன்னு என்ன அர்த்தம்? புரியலையா உங்களுக்கு? என்னடா திடீர்னு பாட்டு படிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? அவனை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தனா அவனைத்தான் ஆராதிக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தரை சந்தோஷப்படுத்தினா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமென். நான் முந்தி அந்த சபையில் இருக்கும்போது ஒரு தலைப்பில் உங்களுக்கு பாடம் எடுத்தேன், தொடர்ச்சியாக எடுத்தேன். வாழ்க்கை முறை ஆராதனை. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நம்ம இங்கே உட்காந்துட்டு ஹல்லேலூயான்னு இப்படி ஸ்லோ மோஷனில் ஆடுறதெல்லாம் ஆராதனையாக கர்த்தர் பார்க்க மாட்டார். உன் வாழ்க்கையில் நீ வாழ்றதைத்தான் கர்த்தர் ஆராதனையை பார்க்குறாரு. புரிஞ்சவங்க இல்லையா? சொல்லுங்க. இப்போ வீட்டில் உட்காந்துருக்கீங்க, புருஷன் முன்னாடியும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரியா மனக்கசப்பு இருக்குது. இப்போ நான் அவளை 4 வைய, அவள் என்னைய 4 வைய, நான் அவளை அந்த அவர் சொன்ன மாதிரி அவள் என்னைய அடிக்க என்னைய அவள் அடிக்க அப்படிங்கிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? இப்படி மாறி 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 பண்ணிட்டு இங்கே ஹல்லேலூயா என்னது ஆண்டவர் சொல்ல இல்லை, உன் நடிப்பு சிவாசினே தோத்து போயிட வேண்டாம். அங்க போய் வாய்களிய பேசுறது அப்படி இப்படி இவ்வளவு தண்டி கேட்கறது, ஒவ்வொரு வார்த்தையும் தொட தண்டி கேட்டுட்டு இங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னது கர்த்தருக்கு மகிமை? எந்த கர்த்தருக்கு? கர்த்தாக்களுக்கா? நம்மளை ஆண்டவர் பார்த்து நம்ம மூஞ்சியை பார்த்து நம்ம நடிக்கிறத பார்த்தெல்லாம் ஏமாறுறதுக்கு அவர் ஒன்றும் இல்லை. அதனால தான் சொல்லியிருக்காரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான். அப்படி கூட சொல்ல வேண்டாம். போதகன் பாஸ்டரு உன் முகத்தை பார்ப்பாரு, பரிசுத்தர் உன் இருதயத்தை பார்ப்பாரு. என்கிட்ட நடிச்சிடலாம், என்கிட்ட அப்படியே பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணி 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 பார்க்குறேன், ஒரே போராட்டமாக இருக்குது. அவர்கிட்டே தெரியல, போராட்டத்துக்கு நீ காரணமே நீ தாண்டா அப்படின்னு சொல்லுங்களேன். போராட்டத்துக்கு காரணமே நீ கொடுத்த இடம் தாண்டா அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் ஆண்டவரே பிரச்சனையெல்லாம் மாறட்டும்னா, டே மாறுறது அவன் தான் மாறணும், பிரச்சனை மாறாதுடா. அவன் மாறினா பிரச்சனை மாறியிருந்தா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட என்னை முழுவதுமாய் தருகிறேன் ஆண்டவரே, கொஞ்சம் கொடுறா, கொஞ்சம் கீழ்ப்படிடா, கொஞ்சம் சொல்றத கேள்றாங்கிறார்.
முழுவதுமா தந்துட்டேனாத்தே நீ முழுசும் எனக்கு தானே சொந்தம். உன் வாழ்க்கையில ஏன் துன்பம்? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் முழுவதுமாய் அவருக்கு தந்து, இனி நான் அல்ல அவரே என்னில் வாழ்கிறான்னு சொன்னவனுக்கு ஏதாவது எங்கேயாவது புலம்பி இருக்கிறானா? எங்கேயாவது கஷ்டம்னு சொல்லியிருக்கிறானா? அவன் படாத கஷ்டமே இல்லை, அவன் அனுபவிக்காத துன்பமே இல்லை. ஆனால் அவன் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அவன் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, மனம் முறிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னாருங்க? முழுசுமா அவர் கையில் இருக்கிறேன், என்ன நடந்தாலும் சரி அவர் கையில் நான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் கையில் இல்லாமல் நீ அவன் கையில் போயிட்ட, உன்னை சின்ன பின்னமாக்கி போடுவான் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது, நீ எனக்கு இடம் கொடுக்க போறியா, நீ பிசாசுக்கு இடம் கொடுக்க போறியா? எனக்கு இடம் கொடுக்கிறவன் தேவனுடைய நீதியை நிறைவேற்றி கொண்டே இருப்பான். உனக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் தாழ்மை, கிறிஸ்துவின் பொறுமை, தேவனுடைய காரியங்களில் ஆர்வம், தேவனுக்குரிய மகிமையை செலுத்துவது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரே நாளில் இல்லாட்டாலும் அப்படியே மாறி என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தரை முன்னிலைப்படுத்துதல், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தல். என் நிலைமை முக்கியமல்ல, என்னை அழைத்தவருடைய மனநிலைமை முக்கியம். ஹல்லேலூயா. என்னை குறித்து நான் நினைப்பது முக்கியமல்ல, என்னை குறித்து அவர் நினைக்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி போனா நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிற, தேவனுக்கு இடம் கொடுத்துருக்கிற, அவர் உன்னோடு இருக்கிறான்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் சஞ்சலம், எப்போ பார்த்தாலும் வருத்தம், எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் கோபம், எப்போ பார்த்தாலும் பொய், பேசுறதெல்லாம் பொய், எரிச்சல், இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீ யார் கையில் இருக்கேன்னு யோசிச்சுக்கோ. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி கண்களை மூடி, ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு படம் போட்டு காட்டுறாரு. நீ எனக்கு இடம் கொடுக்குறியா, நீ பிசாசுக்கு இடம் கொடுக்குறியா? அப்படியே எல்லாம் எழும்பி நிற்கலாமா? எல்லாம் எழும்பி நிற்போம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய இருதயத்தை, ஆவியானவரே, நான் பிசாசுக்கு திறந்து கொடுத்துட்டு என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, மகிழ்ச்சியே இல்லை, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எரிச்சல், கோபம், வேலை செய்யவே மனசு இல்லை, இப்படியெல்லாம் போகுதுல. நீ தேவ சமூகத்தில் விழுந்து உன் பாவத்தை அறிக்கை செய்து, தேவனே, என்னை முழுவதுமாய் நான் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நான் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவையா? கர்த்தர் உங்ககிட்ட, மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் இருதயத்தை எனக்குத்தா அப்படின்னு கேட்கிறாரு. உன் இருதயத்தை வேற எதையோ வச்சிருக்கல, நீ வேற எதையோ வச்சிருக்கிறல, உன் இருதயத்தை எனக்கு தருவாயான்னு கர்த்தர் கேட்கிறாரு. உன் சுய புத்தியின் மேல சாயாம கர்த்தரிடத்துல உன்னை ஒப்பு கொடுன்னு கர்த்தர் சொல்றாரு. உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீ நினைக்கிறல, உன்னை உண்டாக்குனவருக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறத நீ முதல்ல அறிந்து கொள். உன்னை தாயின் கருவில் இருக்கும்போதே வேறு பிரித்து கொண்டு வந்தவர் அவர் தானே. நீ அவரை விட்டு எவ்வளவோ தூரமாக இருக்கும்போதும் காத்தவர் அவர் தானே. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் கைப்பிடிச்சு இங்கே அழைச்சி வந்திருக்கிறது அவர் தானே. உனக்கு தீமை செய்வாரா? உன்னை கைவிட்டுவாரா? உன்னை உயர்த்தாம உன்னை சிறுமப்படுத்துவாரா? நீ எனக்கு இடம் கொடுத்தா, நீ நினைக்கிறத விட, நீ விரும்புகிறத விட, நீ ஆசைப்படுறத விட அதிகமாக நான் உனக்கு செய்வேன்.
ஆண்டவரே, நான் உமக்கு இடம் கொடுக்கிறேன் அப்பா. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க இருதயம் ஆண்டவருக்குடைய சிம்மாசனமா மாறட்டும். எனக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே, எனக்குள்ள வந்து தங்கிருங்க ஆண்டவரே. நான் அவ்வப்போது பிசாசுக்குரியதை போய் செய்து கொண்டே இருக்கிறேன். பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அவனை நானே வாலண்டரியா வான்னு சொல்லி இழுத்து என் வீட்டில் வச்சிருக்கும் போது எனக்கு ஏது சமாதானம்? கிருபையினால நிற்கிறேங்கிறது அதுதான். அவன் வந்து உன்னை தாறுமாறா நாசமாக்காத படிக்கு கர்த்தர் உன்னை கிருபையா காத்துக்கிட்டு இருக்காரு. சாத்தானுக்கு நீ இடம் கொடுத்தாலும் கிருபையினால அவனை செயல்படாம, அவன் உன்னை நாசப்படுத்தி உன்னை நரகத்துக்கு கொண்டு போயிடாம கர்த்தர் தடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா உன் மேல வச்ச அன்பு, கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற அன்பு. நீ வம்பு பண்ணாத, நீ வம்பு பண்ணாத. தேவனிடத்துல உன்னை ஒப்பு கொடுக்க முரண்டு பிடிக்காத. ஆண்டவர் உனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை, உனக்கென்று வைத்திருக்கிறவைகளை உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், அவர் உன் காதுல சொல்லாம இருக்கலாம், அது உன்னுடைய சிந்தையிலேயே உண்டாகாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் வச்சிருக்கிறது தான். அவருக்கு ஒப்பு கொடுக்கிற, அவருக்கு பிரியமா நடக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அவர் பாதையில உண்மையும் உத்தமமா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி, நான் பணிவோடு குனிவோடு அவரை பின்பற்றி போவேனால் அந்த எல்லையில் வரும் பொழுது நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளால் உன்னை அலங்கரிக்காமல், உன்னை ஆசீர்வதிக்காமல், உன்னை அனுபவிக்க வைக்காமல் விடமாட்டார். உனக்கு ஒரு எல்லையை குறிச்சிருக்காரு. அந்த எல்லை வரைக்கும் உன்னை கொண்டு போவார். அந்த எல்லை வரைக்கும் அவர் பொறுமையாத்தான் இருப்பாரு. அந்த எல்லை வரைக்கும் உன்னை சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு, உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஹல்லேலூயா ஜீசஸ். நீயா ஒரு முடிவுக்கு வராத, அவர் கையில முடிவை விடு. நீயா ஒரு முடிவுக்கு வராத, அவருக்கு விட்டு அவர் முடிவு பண்ணுவார். அவர் உனக்காக எல்லாம் செய்வாரு, உனக்காக எல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு, ஆயத்தம் பண்ணிட்டாரே. பண்ணுவேன்னு சொல்லல, பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அவற்றை விட்டுரு, அவற்றை விட்டுரு, அவற்றை விட்டுரு. அவசரப்படாத, ஆத்திரப்படாத. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நீங்க எல்லாம் சரியா செய்வீங்க ஆண்டவரே, எல்லாம் கரெக்டா செய்வீங்கப்பா. உங்களுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்லித்தர தேவையில்லைப்பா. உங்க கைக்குள்ள நான் அடங்கி இருக்கிறேன்ப்பா. ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரைகிறான், வகை தேடி சுற்றி திரைகிறான். சிங்கத்தை போல, எப்படி சிங்கம் காட்டுல சுற்றி திரிந்து எதை பிடிக்கலாம்னு சொல்லி யோசித்து அலையுமோ, அதை போல பிசாசு சிங்கத்தை போல, அவன் சிங்கம் இல்லை, சிங்கம் அலைவது போல அலைகிறான். உன்னை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். நீ இடம் கொடுக்குறியா? நீ இடம் கொடுக்குறியா? அவன் அலையும் போது நீ அவனுக்கு முன்னாடி போய் நிக்கிறியா? உன்னை காயப்படுத்தாம விடமாட்டான். உன் சூழ்நிலைமைய மோசமாகாதபடிக்கு கர்த்தரே இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். கர்த்தரே உன்னை இதுவரையும் அவன் கையில முழுவதுமாய் விட்டு கொடுக்காமல்
அவரே காத்து கொண்டு வந்திருக்கிறார். தெளிந்த புத்தியுள்ளவனாயிரு, விழித்து. உன்னுடைய எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். உன்னை எப்ப சாய்க்கலாம், உன்னை எப்ப கெடுக்கலாம், உன் சாட்சியை எப்ப கொலைக்கலாம், உன்னை எப்ப நரகத்துக்கு கொண்டு போகலாம் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். நீ அவனுக்கு இடம் கொடுக்காத. கர்த்தர் எச்சரிக்கிறார், எச்சரிக்கையார். தீர்மானம், இனி பொய், பிசாசுக்குரிய பொய்யை நான் சொல்ல மாட்டேன். சின்னதோ பெருசோ ஒரு தீர்மானம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உண்மையை சொல்லுவேன், உண்மையை பேசுவேன். ஒருவேளை பழகி இருக்கலாம், போனவனே வீட்டுக்கு போனவனே பொய் வரும். அத உடனே ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை மன்னிங்கன்னு சொல்லிட்டு இல்ல, உண்மையை தான் பேசுவேன். சொல்லி பாருங்க, உங்க மேல வர்ற அபிஷேகமே தனி. நீங்க தேவ சமூகத்துக்கு போய் நின்னவனே கர்த்தர் என்னன்னு கேட்பாரு. உண்மை உள்ளவர்கள் தான் அவருடையவர்கள். பொய்யனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறதில்லை. பொய்யையும் அருவருப்பை நடப்பிக்கிற ஒன்றும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காது ஆண்டவர் சொல்ற. ஒரு தீர்மானம், ஆண்டவரே பொய்க்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். பிசாசுக்கு இடம் கொடுக்கறதா என்ன? நான் பொய் சொல்றதா பிசாசுக்கு இடம் கொடுக்கறது. அவன் உரிமையோட உங்க வாழ்க்கையில வருவான். நமக்குரியது இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய் தான் அவனுடைய கை முதல். பிசாசுக்கு கை முதலே பொய். பொய்யதும் பொய்க்கு பிதாவும் அவன் தான். அதை நீங்க தொடும் பொழுது, அந்த பொய்யை நீங்கள் எடுக்கும் பொழுது, அவருடைய இதில் எடுத்து நீங்கள் பேசும்போது அவன் உங்களுடைய வாழ்க்கையை வந்து எடுப்பான், உங்க வாழ்க்கையை வந்து கெடுப்பான். ஜாக்கிரதை. ஒரு தீர்மானம், நீ கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரை இனி சின்னதோ பெருசோ பொய் சொல்லக்கூடாது, உண்மையை பேச வேண்டும். சொல்லுங்க, கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ, ஆண்டவரை யாரிடத்துல உண்மையை பேசுவேன். சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவர் பார்க்கட்டும். அதனால என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. நான் உண்மையை தான் சொல்றேன், நான் உண்மையா இருப்பேன். கோபம் வரத்தான் செய்யும். கோபம்ங்கிறது ஒரு உணர்ச்சி, ஆனா பாவம் செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க, கோபம் வந்தவனே பாவம் வருதா? கோபம் வந்தவனே பாவம் தானா வந்துடும். ஆண்டவரே, நான் பொறுமையா உம்முடைய கிருபையினால், பரிசுத்த ஆவியின் பலத்தினால் அந்த கோபத்தை நான் மேற்கொள்ள எனக்கு பலன் தான். சொல்லுங்க, சொல்லுங்க. கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு தெரியாது. அது பிசாசால் முழுவதும் நிரப்பப்படுகிற அனுபவம். யாரா இருந்தாலும் சரி, கோபமாக்குறதும் கோபப்படுகிறதும் கோபப்படுத்துகிறதும் பிசாசுடைய வேலை. சில பேர் கோபப்பட மாட்டாங்க, ஆனா மற்றவங்களை கோபப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா பிசாசால நிரம்பி தூண்டி விடுறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர்ல, பிதாவே உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதிரு. கோபமூட்டுதல், கோபப்படுத்துதல், கோபத்தை கிண்டி விடுதல் பிசாசுடைய வேலை. நான் கோபப்படல, ஆனா மற்றவனை கோபப்படுத்துறேன்னா பிசாசாவே மாறிட்டேன்னு அர்த்தம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது. அவன் உள்ள இருந்தா கொடைஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் உள்ள இருந்தா அவனுக்கு இடம் கொடுத்தேன்னா உன்னை வேதனை படுத்திக்கிட்டே இருப்பான். நீ அறிக்கை செய்து விட்டுவிடு, இரக்கம் பெறுவாய். இரக்கம். கர்த்தர் உன்னை தண்டிக்கிறதற்காக அல்ல, காப்பாற்றுவதற்காக பேசுகிறார். உன்னை கைவிடுகிறதற்காக அல்ல, உன்னை தூக்கி எடுப்பதற்காக, உன்னை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படி பேசுகிறார்.
ஆவியானவரே உங்க கையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல நீங்க எங்களோட பிரத்யட்சமா நீங்க பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்க உங்களுடைய நீதிக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சொல்றதுக்கு இடம் கொடுக்கிறோம். பிசாசுக்கு இடம் கூடாதபடி காத்துக்கிறோம். எங்களோட ஒருவேளை நாங்க இடம் கொடுத்திருந்தா தயவாய் மன்னித்து அவனுடைய கிரியைகளிலிருந்து எங்களை சுத்திகரித்து எங்களை விடுவித்து உங்களுடைய ஆளுகைக்குள் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you.